So Samsung Galaxy M33 versus Samsung Galaxy F23 இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்பேரிசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல F23 உடைய கிவ் அவே யார் வின்னர் அப்படிங்கற ரிசல்ட்டும் வீடியோடைய கடைசில நம்ம பார்த்துடலாம். சோ ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்பேரிசன் அப்படினு பாக்கும்போது வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா விலை அப்படினு பாத்தீங்கன்னா Samsung உடைய M33 லான்ச் பிரைஸ் வந்து 17,999. அதே F23 உங்களுக்கு லான்ச் பிரைஸ் வந்து 14,999 இருந்தது. ரெண்டுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதுல 3,000 rupees கேஷ்பேக் இருக்கு. இத நீங்க 14,999 க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே F23 ல உங்களுக்கு 1,000 rupees டிஸ்கவுண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இத 13,999 க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ விலை அப்படினு பாத்தீங்கன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குறதுனால எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் M33 வேல்யூ ஃபார் மணியா இல்ல F23 பெட்டர் டிவைஸா அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்ப்ளீட் கம்பேரிசன், டிஸ்பிளே எதில் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எதில் நல்லா கொடுத்துருக்காங்க, கேமரா எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டும் கம்பேர் பண்ணி எது வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படிங்கிறது வீடியோடைய கடைசியில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங் கேலக்ஸி M33 வர்சஸ் F23 இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன் உடைய கம்பேரிசனில் முதல்ல வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் எதில் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது கால் குவாலிட்டி, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதோட சாம்சங் இப்போ லேட்டஸ்ட்டாக வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சத்தமான இடத்துலேருந்து பேசுகிறீங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கும்போது கால் நீங்கள் டயல் பண்ணோடனே வாய்ஸ் ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணிடலாம். ஒன்ஸ் வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னோடனே உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி வந்து கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக ப்ரிசைஸாக பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக கேரியர் அக்ரிகேஷன் 4G ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு இதில் ஜியோ யூஸ் பண்ணியிருந்தேன், ஒரு இதில் வோடஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு இதுலையுமே வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சாம்சங் டயலர் அப்படிங்கிறது அதனால வந்து கால் ரெக்கார்டிங் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் நீங்கள் ஃப்ரீயாக கால் ரெக்கார்டிங்கும் இதில் பண்ணிக்க முடியும். அதே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மினிமமாக தான் இருக்குது. சாம்சங்குடைய M33 1.139 வாட் பர் கேஜி, அதே F23 வந்து 1.2 வாட் பர் கேஜி. அதோட சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருடைய ஃபேவரட், ரெண்டுமே உங்களுக்கு டெடிகேட்டட் SD ஸ்லாட்டோட வருது. ஸோ தாராளமாக ரெண்டு சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் SD சப்போர்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ SD சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1 TB வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவைலபிளாக இருக்குது. அதோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய நாக் செக்யூரிட்டி ரெண்டு இதுலையுமே இருக்குது. அதோட சாம்சங் பே NFC சப்போர்ட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 5G டிவைஸ். ஸோ 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரே மாதிரி 12 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு விண்டோஸ், அதுக்கப்புறம் கிரியேட் நோட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து F23ல கிடையாது. ஸோ கண்ட்ரோல் பேனலில் இந்த ரெண்டு சேஞ்சஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம கம்பேர் பண்ண போகிறது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூலோட கொடுத்துருக்காங்க. அதே F23 வந்து ட்ரிபிள் சென்சார் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா மாடியூலில் நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க. பட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக் ஃப்ரேமோட வருது. இந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு மெட்டாலிக் ஷைனி கிளாசி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அது சப்ஜெக்டிவ் தான், உங்கள் சாய்ஸ் தான். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே டிஸ்பிளே சைஸ் தான். ரெண்டுமே 6.6 inches ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே TFT LCD பேனலோட வருது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ரெண்டுமே 120 ஹெர்ட்ஸோட வருது. ரெண்டுமே வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் சிமிலராக இருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வாட்டர் ட்ராப் நாச், பெசல் சைஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் சிமிலராக இருக்குது. TFT டிஸ்பிளேவாக இருந்தாலும் உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள்
பிஞ்ச் வாட்ச் அதிகமாக பண்ணுவீங்க, வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கும்போது வந்து டார்க் கலர்ஸ் கூட வந்து இங்கே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம். சாம்சங்கோடைய M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 1280 கொடுத்துருக்காங்க. இது 5 nanometer ப்ராசஸ் பண்ண சிப்செட். அதே வந்து F23 வந்து உங்களுக்கு Snapdragon 750G, இது வந்து 8 nanometer ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் ஒரு CPU ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே M33 ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும், 2.4 GHz. அதே F23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் சிப்செட் இல்லையா, 2.2 GHz உங்களுக்கு CPU ஸ்பீட். அதனால அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 உங்களுக்கு ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும், அதாவது 3,70,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே F23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,41,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே CPU த்ராட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. பட் Snapdragon 750 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது எக்ஸினோஸை விட இங்கே த்ராட்லிங் பொறுத்த வரைக்கும். அதோட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே RAM ப்ளஸ் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதோட கேம் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M33ல வந்து உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் ஹை வரைக்கும் தான் இருக்குது. அதே வந்து அல்ட்ரா உங்களுக்கு வந்து F23ல சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சப்போர்ட் இல்லை. ஆனால் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதோட ஆஸ்ஃபால்ட்டும் விளையாடி பார்த்தா அதுலேயுமே வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஏன்னா M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISP லெவல் வந்து உங்களுக்கு அதிகம் Exynos 1280ல். அதே வந்து Snapdragon 750 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISP லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி. ஆல்ரெடி நம்ம OnePlus Nordல பார்த்துருக்கோம், சாம்சங்குடைய M42 அதிலலாம் இந்த சிப்செட் பார்த்துருக்கோம். கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ISP லெவல் அண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 குவாட் கேமராவோட வருது. அது F23 வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார் வருது. ஆனால் ரெண்டுமே மெயின் சென்சார் வந்து 50 மெகா பிக்சல் தான். வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33ல 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, F23 வந்து 8 மெகா பிக்சலோட வருது. மேக்ரோ ரெண்டுமே 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக M33ல உங்களுக்கு டெப்த் சென்சார் 2 மெகா பிக்சலுக்கு அவைலபிளாக இருக்குது. செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சிமிலர் தான், உங்களுக்கு 8 மெகா பிக்சலோட வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 50 மெகா பிக்சலாக இருந்தாலும் நீங்கள் இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் டே லைட், அதாவது நல்ல லைட் கண்டிஷனில் எடுக்கும்போது வந்து M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது, டீட்டெயில்ஸும் பெட்டராக இருக்கும். அதே F23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஓவர் சேச்சுரேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 கம்பேர் பண்ணும்போது டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே ஸ்கையுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33ல ரொம்பவே அழகாக கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கலர்ஸ் எல்லாம் வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்கு டே லைட்டில். F23 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே M33 கிளியர் வின்னர். ஏன்னா டெப்த் சென்சார் இருக்கிறதுனால எட்ஜ் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F23 விட M33 இங்கே பெட்டராக பண்ணுது. அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F23 கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. மேக்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33ல உங்களுக்கு பெட்டர் ஷாட்ஸ் இருக்குது F23 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. லோ லைட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M33 உங்களுக்கு பெட்டராக ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கீங்க. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8 மெகா பிக்சல் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு M33ல வந்து சப்ஜெக்டுடைய கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F23 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. F23ல வந்து லைட்டாக வார்மர் டோன் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருக்குது. அதே M33 வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து கிறிஸ்பாக ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணது செல்ஃபியில். அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது. அதே வந்து M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக வந்து 1080 60 FPS அவைலபிளாக இருக்குது. அதே F23ல 1080 60 FPS வந்து ஆப்ஷன் இங்கே கிடையாது. அந்த வித்தியாசம் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது. அதே கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது M33ல வந்து சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எரேசர் அவைலபிளாக இருக்குது. அதே வந்து F23ல வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எரேசர் அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. ஒருவேளை வந்து எடிட்டிங்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் எரேசர் வந்து உங்களுக்கு M33ல தான் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 1280ல ISP லெவல் பெட்டராக இருக்கிறதுனால வந்து M33 வந்து இங்கே கேமராவில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது F23 விட. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே Android 12 One UI 4.1ஓட வருது.
சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பிராண்டிங் கொடுக்குறாங்க. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான். எங்கள் டூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லவுடாக இருக்குது, ரொம்ப லவுட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் உங்களுக்கு லவுடாக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு டீசென்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M33 6000 mAh, அதே F23 5000 mAh வருது. ரெண்டுமே வந்து சிமிலர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். M33 நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆக்சசரிஸ் போனீங்கன்னா 1500க்கான சாம்சங்குடைய ட்ராவல் அடாப்டர் வந்து உங்களுக்கு 298க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ M33 வாங்குறீங்கன்னா சார்ஜருக்கு வந்து அந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். F23 அப்படிங்கும்போது நீங்கள் சார்ஜர் வந்து 1200 rupees கொடுத்து தனியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து M33 இங்கே கிளியர் வின்னர், 6000 mAh. தாராளமாக வந்து நீங்கள் இவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே 1.5 நாள் வரும். நீங்கள் நார்மல் யூஸ்னா 2 நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்கு. கெப்பாசிட்டி M33 இங்கே பெட்டராக இருக்குது. ஸோ சாம்சங் M33 வர்சஸ் F23 ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேசிக் ஃபீச்சர்ஸ் அதுவுமே ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதுவுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இதில் 6000 mAh கொடுத்துருக்காங்க. அதோட வந்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து M33ல வந்து உங்களுக்கு பெட்டர் அண்ட் டீட்டெயில் பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும் F23 கம்பேர் பண்ணும்போது. பட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு M33 வந்து விலை அதிகமாக இருக்குது, 17,999. அதே இது 14,999. ஒருவேளை நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 14,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இது 13,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக M33 வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா பெட்டர் கேமராஸ் அண்ட் பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இல்லை எனக்கு வந்து விலை அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா F23 வந்து இங்கே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ சாம்சங்குடைய M33 வர்சஸ் F23 உங்கள் சாய்ஸ் என்ன, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேரிசன் முடிஞ்சது. இப்போ F23 உடைய கிவ் அவே வின்னர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடும். கிவ் அவே வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு யார் ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்களோ, ஸோ ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபே வந்து அது ஈஸியாக ஆக்குற மாதிரி வந்து பேர் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் ஹார்ட் இருக்கும். ஸோ யாரெல்லாம் பர்பிள் ஹார்ட்டோடு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுடைய எல்லா பேருமே நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது தவிர வந்து பெஸ்ட் கமெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதோட வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய பேரும் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து சிட்டு மாதிரி மடித்து எல்லாமே இதில் இருக்குது. ஸோ யார் வின் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், ஸ்மார்ட் ஃபோன் உங்ககிட்ட ரீச் ஆனவுடனே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக மோட்டிவேட்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் நிறைய கிவ்அவே கொடுக்கறதுக்கு. ஸோ வின் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ பார்த்துடலாம் இப்போ யார் வின்னர் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணாமல். இந்த வின்னர் ரேஸ் யாருன்னு ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் வின்னர், கௌதம் 43. எஸ் கௌதம், நீங்கள் தான் வின்னர். தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு தான் இந்த சாம்சங்குடைய F23. உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து நீங்கள் மெயிலில் அனுப்புங்க. ஆல்ரெடி நீங்கள் பேடிஎம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே உங்களுடைய நம்பர், ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து அனுப்புங்க. ஒன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள்கிட்ட ரீச் ஆனோன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா வந்து கம்யூனிட்டி போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ மற்றவங்க யாருமே டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். ஏன்னா வந்து கிவ் அவே இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போதும் ரெகுலர் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். எப்படியாவது டெக்னிக்கல் சென்னை தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரணும் அப்படின்னு நானும் விஷ் பண்ணுறேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.